வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று நம்ம இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோ சொன்னது என்ன அப்படின்னா, டியூ டு அந்த அமெரிக்கன் டாரிஃப்னால நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நேற்று நம்ம டெக்னிக்கலாக நம்ம வந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த ஒரு 24,500 அப்படிங்கிற ரேஞ்சு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு நெகட்டிவாக டேவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 24,500 வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் சின்னதாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ மேபி இந்த சப்போர்ட்டையும் வந்து டச் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ தான். கன்ஃபார்மாக வந்து இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் விடுவோம் நான் வந்து சொல்ல வரலை. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்தே நமக்கு வந்து புல் பேக் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இருக்கோம். ஏற்கனவே இந்த இடத்துல இந்த 24,500 கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து டச் பண்ணாங்களோ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக பாசிட்டிவ் சைடாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். அது வந்து 50-50 சான்ஸ் தான். அதுக்கு ஏன் 50-50 சான்ஸ் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நியர்பை இன்னொரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக 50% தான் வந்து சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு. மோஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு 75% வந்து இது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னா இந்த லோ இருக்குது இல்லையா, ஒரு 24,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 75% நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸ்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 50-50 தான். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 75% நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நமக்கு இந்த 24,350 இந்த லெவலையும் வந்து பிரேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நாம் வந்து சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது அகெயின் நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். அப்போ ஆப்வியஸாக ஒரு 24,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கே வந்து நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதற்குண்டான அந்த சிக்னல்ஸை வந்து வரும் நாட்களில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சிக்னல் அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்க போகுதா அல்லது வந்து ஒரு டவுன் மூவ்க்கு வந்து கிடைக்க போகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே நமக்கு வந்து ஒரு டவுன் மூவ் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour கம்பேர் பண்ணும்போது ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் சுத்தமாகவே வந்து கிடையாது. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம காலையிலேருந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், மார்க்கெட்டில் சுத்தமாக வந்து வால்யூம் இல்லை, சேஃபாக இருங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து இருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:30க்கு மேலே வந்து அந்த அப்ட்ரெட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆக முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகெயின் இன்னையோட லோ கிட்ட வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ வந்து ப்ரிட்டாச்சு இல்லையா, அதுக்கு கீழே தான் இப்போதைக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ அகெயின் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவான ஓப்பனிங் இருக்குது, அகெயின் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போக போகுது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அகெயின் ஒரு செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட்ஸாக நாளைக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா மேபி இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து எடுத்தாலும் அகெயின் வந்து கீழே இறங்க தான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னு போயிட்டு ஏற்கனவே இந்த லெவலில் வந்து பிரேக் டவுன் ஆனதுனால ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து வந்தது. அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இன்கேஸ் இன்னையோட லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 24
500லேருந்து ஒரு 24,600, 650, 700 இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு இப்போ இம்மீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த 24,700 அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு சடனாக நமக்கு வந்து ஒரு 24,700 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து தாராளமாக வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லெவலில் வந்து விட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து இந்த லெவல் தான் வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு 24,900 தான். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து உடைக்கணும் அப்படின்னா ஒரு 24,700 அப்படிங்கிற லெவலில் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். ஸோ பை சான்ஸ் நாளைக்கும் நமக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் வந்து இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 24,350 இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து ஒரு 24,100 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கேப் வந்து இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் வந்து இந்த லெவல் வந்து ஹோல்டு ஆகலை அப்படின்னா ஒரு 24,100 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம வந்து டச் பண்ணலாம். ஸோ அந்த 24,100 வந்து டச் பண்ணாங்க அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற இந்த 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை ஒரு ஃபுல் நம்பர் அப்படிங்கிற லெவல் வந்து இருக்குது. அதையும் வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து நடக்காது. ஒரு 2-3 நாள் வந்து நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து 5 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 minute சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இப்போதைக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு 50-50 சான்ஸ் இருக்கிற ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து அப் ட்ரெண்டும் வந்து சொல்லிட முடியாது, டவுன் ட்ரெண்டும் வந்து சொல்லிட முடியாது. எந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிதோ நல்ல வால்யூமோட அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரேடை நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு வந்து போயிடணும். அவ்வளோதான். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அல்லது வால்யூம் பெருசாக வந்து பிரேக் அவுட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, இல்லை ஒரு பிரேக் டவுன் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் வந்து நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பண்ண முடியும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பண்ணுறதுக்காக கொஞ்சம் வீக் ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, ஒரு லேட் என்ட்ரியெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட வால்யூம்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிவிட்டு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதோ ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதோ அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். ஸோ அதனால் நாளைக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரை பண்ணுங்கள். செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட்ஸும் வந்து ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு செல் அண்ட் ரைன் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்டு அகெயின் ஒரு 24,600, 650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த 5 minute சார்ட்டு. ஸோ இதில் நாளைக்கு நல்ல வாலட்டைலான ஒரு மூவ் வந்து கிடச்சிது அப்படின்னா இப்படியெல்லாம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,500. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஸோ டவுன் மூவ் அப் மூவ் ரெண்டுமே நமக்கு வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 200 பாயிண்ட் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து இருக்குது. அப்போ டவுன் மூவ் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 24,300 வரைக்கும் நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 24,500 கிட்ட நமக்கு வந்து ஒரு 66,000 ஓப்பன் லிஸ்ட் வந்து இருக்குது. அதே 24,300 கிட்ட 46,000 ஓப்பன் லிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து மார்க்கெட்டும் வந்து ரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நாளைக்கு குறைந்தபட்ச இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 24,300 டவுன் சைடு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் சைடு ஒரு 24,500 வந்து நமக்கு வந்து ஒரு ஹோல்டு ஆகிருச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 24,800 ஒரு 24,900 இந்த ரேஞ்சஸை நாம் வந்து எதிர்ப்பு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,000 இந்த ரேஞ்சுக்கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஹெவியாகவே வந்துருக்கு. ஸோ இது இப்போதைக்கு வந்து இந்த 25,000 வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு வந்து ரீசன் இருக்குது. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து கால் ரைட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரேஞ்சஸ்க்கு நம்ம வந்து இப்போதைக்கு வந்து போக வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு 24,800 அப்படிங்கிற ரேஞ்ச் அல்லது வந்து ஒரு 24,900 இந்த ரேஞ்சஸை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம் டவுன் சைடு அப் சைடு. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு அப் சைடு அப்படிங்கிறப்ப ஒரு 24,800 24,900 ரொம்ப ரேர் கேஸில் 25,000. அதே மாதிரி டவுன் மூவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு
24,300 அப்படிங்கிற ரேஞ்சஸ் வந்து நாளைக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பயங்கரமாக நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு. நாளைக்கு அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாம் வந்து யோசிச்சிக்கணும். ஏன்னா தொடர்ந்து 2 நாளாக நமக்கு வந்து ஒரு நல்ல டவுன் மூவ் வந்து போயிட்டுருக்கு. புல் பேக் வந்து கிடைக்கலாம். அந்த புல் பேக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கூட வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து நல்ல டவுன் ட்ரெண்டு தான் வந்து நடந்திருக்கு. வித்தின் ஒரு 5 to ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு டவுன் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 24,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கேண்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து மைன்யூட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் வந்து பண்ண முடியும். என்ன இந்த இடத்துல அப்படின்னா 24,500 நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த லெவலை வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த லெவல் வரைக்கும் வந்து போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 930 கேண்டிலும் 935 கேண்டிலும் இந்த இடத்துல பார்த்துங்க கரெக்டாக வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு புல்லிஷ் கேண்டலாகவும் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. இந்த 2 கேண்டலையும் வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கன்சிடர் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் 2 கேண்டலை வந்து ஸ்வாலோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒரு சப்போர்ட்டில் இது மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஸோ அந்த 24,500 வந்து உடச்சாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து எக்ஸிட் வந்து ஆயிடணும். அதே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து அதாவது என்ட்ரி வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மினிமம் டார்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது 24,600. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு சப்போர்ட் லெவல் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. உங்களோட ஒரு டார்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு 1:2 1:3 அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து அப்படியே வந்து ரைட் வந்து பண்ணியிருந்தீங்க, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மூவ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்து கரெக்டாக இந்த லெவல் வரைக்கும் வந்து ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் அவ்வளோதான். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல புல் பேக் முடிஞ்சதுக்கப்புறமே நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தேன். புல் பேக் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11:05 இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிலை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் மேபி நமக்கு வந்து ஏதாவது வந்து மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கேண்டலில் இருந்து அகெயின் நல்ல ஒரு டம்மு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவன் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு வயலண்ட் மூவ் அப்படின்னு இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,650 24,500 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் நல்லா வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 11:05 இந்த டைமிங்கில் இந்த கேண்டில் அப்படிங்கிறது எல்லா இண்டெக்ஸஸ்லேயும் அப்படியே வந்து நடந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக வந்திருக்கு. ஈவன் மிட் கேப் நிஃப்டியில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 24,450 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,450 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,350 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,600 பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து மினிமம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,800 24,700 24,600 24,450 24,400 24,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 54,200 பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,000 வரைக்கும் வந்து வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வரைக்கும் வந்து காலையிலேயே வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு புல் பேக்கு கரெக்டாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 11:05 கேண்டில் கரெக்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் கைண்ட் ஆஃப் ஒரு டோஜி கேண்டில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டம்மும் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலை வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியாது. மேபி இந்த லெவலில் நீங்களால் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்க முடியும் இந்த புல் பேக் லெவல். அகைன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு டம்மு வந்து இந்த லெவலையும் நீங்கள் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு ட்ரெண்டிங் டே ஒரு நல்ல
ட்ரேடும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,700 வந்து இருக்கலாம். 53,700 பிரேக்கோட வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 53,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 54,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,500 54,300 54,000 53,700 53,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியர் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து உடச்சதுக்கப்புறம் அகெயினும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டம்மும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக்கு. ஸோ அந்த புல் பேக் வந்து 80,600 அப்படிங்கிற லெவல் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வந்து உடச்சிட்டாங்க. புல் பேக் வந்து அகெயின் இந்த சப்போர்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11.5க்கு சேம் ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருந்தது. அந்த இடத்துல இருந்து அகெயின் வந்து ஒரு டர்மு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு சென்செக்ஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,400 80,800 ஒரு ரேஞ்ச் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 80,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 79,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,800 81,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,000 80,600 80,400 80,000 79,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஃபஸ்ட்டு 2 கேண்டிலே வந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு புல் பேக்கு. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 11.5 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டம்மும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,800 12,700 12,600 12,500 12,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.